நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குர்மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம், தன்மையினார் கண்ணின் பணிமின் கனிந்து. மூஷிக வாகன மோதகாஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விகட சக்கர செம்மூகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி வாயுரை விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவாம். குரவே சர்வலோகானாம் விஷயவோரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. கல்லாலில் புடையவர்தன் அன்மறையார் அங்கமுதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து முகத்துடக்க வெல்வா. பெற்ற தாய் தனை முகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நத்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. அபார பூர்வ மகிமானம் ஆத்மானந்த பிரகாசகம் அருணாச்சல க்ஷேத்திர விகாரம் சத்குரும் ஸ்ரீரமணம் பஜே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்திக்கல் தானே. ஏகம் அக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே காத்தம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு தமிழுக்கு இனிமை சேர்க்கும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை என்னும் பெருநூலை முருகனார் மூலமாக நமக்கெல்லாம் அருளினாரோ, கல்லும் மண்ணும் உள்ளவரை தமிழ் மொழி வாழும் என்பார்கள். கல் தோன்றி முன்தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ் என்பார்கள். அந்த தமிழ் மொழிக்கே பெருகு சேர்க்கும்படியாக காலகாலத்துக்கு நிலைத்து இருக்கும்படியாக ஒரு பெருநூல் இந்த சன்னதி முறை. இதை அருளி செய்த பகவானுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். எந்த லோக மகாகுரு முருகனார் சுவாமிகளை அருளியது மட்டுமன்றி அவருக்கு துணை சேர்க்கும் வகையிலே, அவர் புகழை பாடும் வகையிலே ஒரு பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்கள், மேலும் பற்பல அடியவர்கள், ரமண பாதானந்தர் மிக மிக முக்கியமாக இப்படிப்பட்ட அடியவர்களையெல்லாம் அனுப்பி வைத்து நமக்கு முருகனாரின் பெருமையை உணரும்படியாக செய்தாரோ அந்த லோக மகாகுருவுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம், மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 30வது வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் அருணை ரமணேசன். இந்த பதிகத்திலே பகவானுடைய பெருமைகளை எல்லாம் முரசறைவித்தல் என்ற வகையில, பறையறிவித்தல் என்ற வகையில மிக உறக்க போற்றுகின்றார் முருகனார். இந்த பதிகம் அப்பர் பெருமான் அருளிய
அந்த சந்திரனை மாகங்கை எனும் 6ஆம் திருமுறையைச் சேர்ந்த தேவார பதிகத்தை தழுவியது. திருத்தாண்டக பண்ணில் அமைந்தது. இந்த திருத்தாண்டக பண் என்பது கர்நாடக இசையில அரிக்காம்போதி ராகத்திற்கு ஒப்பானது. நூலுக்கு போகலாம். அதற்கு முன்னால் இந்த பதிகத்தை பார்த்து முடித்த பின்பு இதை ஷேர் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. Now you will be comfortable now. பாருங்க, ஒரு கனெக்டிவிட்டி ஒண்ணு அப்செட் ஆச்சுன்னா அதான் சொல்லுவா. கச்சேரி பண்ற அவ குரு பண்ற முதல் உபதேசம் பாடும் பொழுதோ, பேச்சு சார் எனக்கு அப்படிதான் சொல்லுவார். பேசும் பொழுதோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் நமக்கு தெரிய வந்துடுறது, எல்லாருக்கும் தெரியுது. அப்படி போய் மாட்டிட்டோம்னா அதையே நினைக்க கூடாதுன்னு. யூ ஷுட் ஜஸ்ட் மூவ் ஆன். அதை கம்ப்ளீட்டா மறந்துட்டு மேல மேல போயிட்டே இருக்கணும் அப்படின்னுவார். அது ஒரு ப்ராக்டிஸ். அது கச்சேரி பண்றவாளுக்கு அந்த தப்பே நினைச்சிருந்தா மறுபடியும் தப்பு தப்பு ரிப்பீட் வந்துட்டே இருக்கும். எப்படியாவது வரும் அந்த தப்பு. இட் வில் அப்செட் யூ டோட்டலி. இது பட் நம்மளுக்கெல்லாம் நிறைய பேசி பேசி பழக்கம் ஆயிடுத்து. அதனால ஆனா நம்மளுக்கே அது அப்செட் ஆகுது பாருங்க. அதுக்கு சொல்றேன். இப்போ இது மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் ஒரு 10 நிமிஷம் கிடைக்கல. எல்லாம் எவ்ரிதிங் கோஸ் ஆஸ் பர் ப்ரோக்ராம். எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா இது மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது யூ ஹாவ் டு கோப் அப் வித் தட். அது மாதிரி ஷேர் பண்றதுக்கு எனக்கு இது பண்ணிட்டேன். பட் எனிவே மை மெமரி பவர் இஸ் இன் குட் ஸ்டேட். அப்படிதான் வச்சுக்கணும். அது ஞாபகம் வந்து படம்ல பார்த்தியா பண்ண முடியும். அன்லெஸ் ஐ டூ திஸ் யூ won't be able to enjoy this. இந்த அப்பர் பெருமானுடைய அந்த சந்திரனை மாகங்கை அந்த பதிகத்தை நினைச்சுக்கிறேன். நம்மளுக்கு டைம் இருந்தா அதை கூட 1-2 பாட்டு பார்க்கலாம். எதுக்குன்னா இப்போ 30ஆம் வாரம் இது சன்னதி முறையை நம்ம பார்க்கிறோம். இதனால உங்களுக்குள்ளேயே உங்களுக்கே தெரியாம உங்களுடைய தமிழ் கொஞ்சம் அபிவிருத்தி ஆயிருக்கும். இது சிம்பிளா இருக்கே அப்படின்னு தோணும். நீங்க இந்த 30 கிளாஸ் வராம ஜென்ரலா நினைச்சுட்டா, ஆஹா அப்பர் பெருமான் பாட்டெல்லாம் நம்மளுக்கு புரியுமா என்ன அப்படி தோணும். இப்போ அப்பர் பெருமானுடைய பாடல்கள் கொஞ்சம் எளிமையானவை. முருகனார் பாடல்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ இது மாதிரி ஒரு அருணை ரமணேசன் மாதிரி ஒரு டஃப்பான ஒரு பதிகத்தை பார்த்தோம்னா, பொதுவா டஃப்பா எல்லாரும் நினைக்கிற அப்பர் பெருமான் பதிகங்கள் கூட உங்களுக்கு சுலபமா இருக்கும். அதை ஓடித்து ஓடி காட்டுவதற்காவது இது முடிச்ச உடனே முடிஞ்ச உடனே டைம் இருந்தா go towards அப்பர் பெருமான் just to know where do we stand. அதுக்காக அது உங்களுக்கு ஒரு பெருத்த தன்னம்பிக்கை தரும். தமிழ் என்பது நமக்கு பிடிபடக்கூடியதுன்னு ஒரு இது. முருகனாருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி ஆன்மீகம் தான். இவ்வளவு டஃப்பான தமிழ்ல இவ்வளவு அர்த்தமா ஒரு ஆன்மீகம் பண்ண முடியுமானா முருகனாலதான் முடியும். திருஞான சம்பந்த மூர்த்தி பெருமான் அவருடைய பாடல் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அருணகிரியார்தான் டஃப்பா இருக்கும். இது மாதிரிலாம் ஒருத்தர் ஒரு பாணி. அப்பர் பெருமான் பொதுவா கொஞ்சம் எளிமையா இருக்கும். திருவாச்சகம் கேட்கவே வேணாம். அதை விட எளிமையா பார்க்கவே முடியாது. இப்போது முதல் நூலுக்கு வரலாம். முதல் பாடலுக்கு திருச்சிற்றம்பலம். மருளுரு முன்னுயிர் தொகைதம் மாயை மாற்று மந்திரமும் மணியும் மாறு மருந்தும் மாமே பொருளரு மெஞ்ஞான அனுபூதி பொங்க பொய்யுள புண்டரிக புறத்தன்னாமே இருளுறும் அஞ்ஞானத்தோடு எய்த வாழ்க்கை
இடர்களவன் சுடர் விடுக்கண் இறைவன் நாமே அருளடியின் தலைமேல் வைத்தாண்ட பெம்மார் அவனாகில் அருணை இரவனே சன்னாமே மருள் உரு மண்ணுயிர் தொகை தம் மாயை மாற்றும் மருள்னா மயக்கம் அகந்தை மயக்கம் ஒரு அது வந்து பற்றி கொள்கின்றது யார மண்ணுயிர் தொகை இந்த பூலக மக்களை எல்லாம் அந்த மாயை அகந்தை மாயை கெட்டியா பிடிச்சிக்கிறது அந்த மாயையை அகற்றுவது மாற்றுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல அதை மாற்றுதல்னா ஒரு நோய்க்கு 3 விதத்துல மருந்து இருக்கு அதாவது ஒன்று மந்திரம் இந்த தேள்கடிகள்லாம் மந்திரம் சொல்லி இறக்குவா அது எல்லாம் நான் கூட பார்த்துருக்கேன் எங்க கிராமத்துல எல்லாம் சகஜமா நடக்கும் பாம்பு கடினா அந்த மந்திரம் போடுறவர்கிட்ட போவா அவரும் ஏதோ ஒரு ஓலை மாதிரி வச்சு போட்டு ஏதோ ஒப்பகா போட்டு மந்திரம் சொல்லி ஆனா அந்த பாம்பு கடி போட்டு ஆல்மோஸ்ட் செத்தே போயிட்டு திருப்பி உயிர் வந்துருவான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆச்சரியமா இருக்கும் அப்போ அதெல்லாம் புரியல அது வேடிக்கை பார்த்தது தான் அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது புரியுது அப்பா அவர் மந்திரம் சொல்றதும் கொஞ்சமா அவன் உயிர் பெற்று திரும்பி வர்றதும் மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு அப்படித்தான் தெரிஞ்சுட்டேன் மணி இந்த நவரத்னங்கள்ல ஒரு ரத்னம் நம்மளுக்கு சூட் ஆகும் அதுக்கு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பத்தி ரொம்ப பிரசித்தமா இருக்கலாம் இருக்கா அது மணி ஒண்ணு இன்னும் அருமருந்து ஔஷதம் மணி மருந்து ஔஷதம் இந்த 3 தான் நோயை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகள் இந்த 3மாக இருப்பவர் பகவான் இந்த அகந்தை விஷத்தை மாற்றுவதல்னா நீக்குதல் அடுத்து பொருளரு மெய் ஞானானுபூதி பொங்கி பொலியும் உளப்புண்டரிக புறத்தனாமே என்ன அர்த்தம் பொருள் உரு பொருள்னா ஆத்மவஸ்து இல்ல ஒரு எழுத்துக்கும் ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் பொருள்னா ஆத்மா உரு பொருந்தும்படியாக இருக்கின்ற மெய் ஞானானுபூதி பொங்கி அந்த மெய் ஞானானுபூதியில அந்த அனுபவத்துல ஆத்மவஸ்து நம்மிடையே பொருந்தி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அனுபவத்துல பொங்கி பொலியும் அது பொங்கி அது அதாவது அகம் ஸ்புரணம் அப்படி அகம் ஸ்புரணமாக பொங்கி பொலிகின்ற உளன இதயம் ஒவ்வொரு ஜீவராசினுடைய இதயத்திலும் புண்டரிகம்னா தாமரை அந்த இதய தாமரையிலே வாசம் செய்கின்ற புறம்னா வசிக்கிற இடம் அந்த உள்ள தாமரையை தான் வசிக்கும் இடமாக கொண்டவராமே மேலும் இருள் வரும் அஞ்ஞானத்தோடு எய்ந்த வாழ்க்கை இருள் இதுதான் இக்னரன்ஸ் அறியாமை அவிச்சை இருள் அகந்த இருள் இதெல்லாம் தான் அஜ்ஞானம்னு சொல்லிட்டாருங்க அவிச்சை அறியாமை அவித்தை அப்படிப்பட்ட அஜ்ஞானத்தோடு எய்ந்த வாழ்க்கை எய்தல்னா பரவுதல் பொருந்துதல் இந்த அஜ்ஞானத்தோடு ஒன்றாக இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கை இடர் இந்த உலக வாழ்க்கை என்னும் துன்பம் கெட வண்ணா வளமை மிக்க வளமைனா குறைதல் இல்லாமல் பெருகிக்கொண்டே போகின்ற சுடர்கின்ற ஒளிர்கின்ற சுடர் விடுகின்ற கண் இறைவனாமே அப்படிப்பட்ட கண்ணை உடையவராக இருக்கின்ற தெய்வம் ரமண மகர்ஷிகள் என்கிறார் பகவான் அப்படிப்பட்டவர் அதாவது இருளுரும் அஜ்ஞானத்தோடு எழுந்த வாழ்க்கை இடர்கெட அஜ்ஞானத்தோடு பொருந்தி இருக்கின்ற இந்த அகந்தை வாழ்வியாகிய உலகியல் வாழ்வு கெட சுடர் விட்டு மிகவும் பிரகாசமாக பிறங்குதல் என்றது பேர் அதுதான் சரியான வார்த்தை ஒளிர்தல் 100 மடங்கு பல கோடி மடங்கு அப்படி சுடர்ந்து அதுக்கு பிறங்குதல் அப்படி பிறங்கிடும் கண் பகவானுடைய கண்ணு அப்படி அந்த ஞான ஒளியினாலே சுடர் விட்டு பிரகாசிக்க போட்டோலயே அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு நேர்ல எப்படி இருந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த கண்களை
விசேஷித்து சொல்லாதவாளே கிடையாது. நானும் பார்த்துட்டேன். நிறைய பேர் முன்ன பின்ன தெரியாது. யாராவது போயிட்டு பகவான்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் கேட்டா, அவ சொன்ன ஒரே மாதிரியான பதில், அவர் கண்களை என்னால மறக்க முடியல. அவர் என்ன பார்த்தார். அப்படி ஒரு பிரகாசமான கண்கள். அது ஆச்சரியம் அது எல்லாம். எல்லாரும் சொல்லும்படியான கண்கள். அப்படி முருகனாரு இந்த இடத்துல சொல்ல அப்படி கண்களை உடைய தெய்வம், எங்களுடைய தெய்வமாக இருப்பவர். அருள் அடி தன்னுடைய அருளே சொரூபமாக வடிவமாக இருக்கின்ற தன்னுடைய திருவடிகளை என் தலைமேல் வைத்து ஆண்ட பெம்மான் என் தலைவன் அவராகில் இவர் யார் என்று நீங்கள் கேட்பீராகில் அவர்தான் அருணையிலே அருணாச்சலத்திலே எழுந்திருக்கின்ற இந்த பகவான் அருணை ரமணேசனாமே. அருணாச்சலத்திலே எழுந்திருக்கின்ற அருணாச்சலேஸ்வரர் இந்த ரமணேசர் என்று மகிழ்ந்து போகிறார் முருகனார் முதல் பாட்டிலேயே. இதுல என்னென்ன கான்செப்ட் எல்லாம் கொண்டு வர்றார் பாருங்க. இதயத்தாமரையில் இருப்பவர், இந்த அகந்தை விஷத்துக்கு மருந்தாக மணி மந்திரம் ஔஷதமாக இருப்பவர், இந்த அஜானத்தோடு சேர்ந்து உலகியல் வாழ்க்கையை பொசுக்குகின்ற ஞான ஒளி வீசும் கண்களை படைத்தவர். இதெல்லாம் பொதுவா சொல்றது மட்டும் இல்ல, என்னுடைய தலையில திருவடி தீட்சை செய்து எனக்கு என்னை அருள்வாளித்தவர் என்று தன்னுடைய அனுபவத்தையும் சொல்லி இந்த முதல் பாடலிலேயே என்னென்னலாம் பகவானை பத்தி சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லிடுறார். அதுக்கு மேல பகவானை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற அளவு சொல்லிடுறார். ஆனா இன்னும் இருக்குன்னு இந்த பகவானை புகழ்வது என்பதிலே ஒரு எல்லையை போய் ரீச் பண்ணவர், எல்லையை தொட்டு காண்பித்தவர் அப்படின்னு சொன்ன முருகனார இப்போ கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவா ஹீ ப்ரோக் ஹிஸ் ஓன் ரெக்கார்டுன்னு. அது மாதிரி இப்போ கவாஸ்கர் செட் இம்பாசிபிள் டார்கெட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்லேயே ஈ ஸ்கோர்ட் அபவுட் 874 ரன்ஸ் அவ்வளோலாம் ஸ்கோர் பண்ணிட்டு அப்புறம் அதை திருப்பி அது வெஸ்ட் இண்டீஸ் போனப்போ அதுக்கப்புறம் அடுத்த சீரீஸ்லாம் எவ்ரி டைம் பீப்புள் வாண்டட் டு ஸ்கோர் 800 ரன்ஸ். அது எல்லாம் நடக்குமான்னா பட் சில பேர் அந்த மாதிரி பிரேக் பண்ணுவா. அவள் ரெக்கார்டே அவள் பிரேக் பண்ணுவா. சர்ச்சில்லாம் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கார். அவள் இப்போ 30-20 செஞ்சுரி வச்சப்போ பெரிய எக்ஸ்ட்ராடினரி ஃபீட்டுன்னா, அப்புறம் 30 வச்சா அதுதான்னா, அப்புறம் 40 செஞ்சுரி வச்சா அதே தான்னா, அப்புறம் 50 வச்சா அது அது மாதிரிலாம் யாரும் பண்ண முடியாதுன்ற. அப்புறம் டெஸ்ட்டில் ஒரு 50, திருப்பி ஒன் டேயரில் 50 இது மாதிரிலாம் பண்ணாக்கா 100 செஞ்சுரி அடிக்கிறதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வுட் ஹவ் டன் இட். ஹி kept on breaking his own records. அப்படி இந்த முருகனார் இந்த பகவானை புகழ்வது என்பதிலே புதிய புதிய எல்லைகளை உருவாக்கி தொட்டு காண்பிக்கிறார். இரண்டாவது பாடல் அதற்கு ஒரு உதாரணம். வெங்கனார் முப்புறம் ஓர்வின் அடிக்குள்ளே வெறுநகையால் எரித்தாரி வீரனாமே பைங்கண்ணாகத்த இளம் பாவையார் முன் பரிந்தாட்டி பலி ஏற்கும் பிடார நாமே செங்கடான் நான் முகனும் தேடி காணா செழுஞ்சுடர் தூணாய் எழுந்த சிவந்தானாமே அங்கனால் என்னை அடி காண்ட பெம்மான் அவனாகில் அருணை ரமணேசன் நாமே. இந்த தமிழுக்கே நீங்க படிக்கணும் சந்நிதி முறை. ஏதோ நான் ஒரு சில பதிகங்கள் தான் சொல்றேன், அதான் முடியறது. நீங்க டைம் கிடைக்கும் போது சந்நிதி முறையை வாங்கி வச்சுன்னு இப்படி சாதாரண நம்ம படிச்ச பதிகங்கள் வந்து எல்லாரும் படிக்கும்படியான மெட்டில தான் நான் பண்றேன். நான் வந்து பண்ணு கிண்ணு இதெல்லாம் பண்ணா எல்லாராலையும் பண்ண முடியாது. நான் பண்றதெல்லாம் பாராயணம். 10 பேர் சேர்ந்து உட்காந்து பண்ணணும்னா கூட இது பண்றது ஈஸி. அது மாதிரி தான் அதுதான் பெரியவாள்லாம் அதான் சொல்லுவா. பாராயணம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சிங்கிங் அது ஒரு ராகம் தானம் பல்லவி அது ஒரு தாளம் எல்லாம் வச்சு பண்றது இட்ஸ் அ ஸ்பெஷல் கிஃப்ட். பட் பொதுவா எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு பாராயணம் ஸ்ட்ரெயிட் நோட்டு. அதுக்கு தான் பஜனை கான்செப்டே வந்தது. ஏன் பஜனைன்னு தனியா ஒண்ணு வந்தது? இதுக்கு தான் எல்லாரையும் பாடணும், எல்லாருக்கும் பக்தி வரணும், எல்லாரும் இதை அனுபவிக்கணும். அது மாதிரி தான் இந்த பாராயணம் என்பது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பஜன்ஸுக்கு அடுத்தது. அதுக்கு அடுத்து முதல்ல சங்கீதம், அப்புறம் பஜன்ஸ், அதுக்கப்புறம் இது. அதுவும் முடியலையா காலட்சேபம்.
இப்படி அதுலயும் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் வந்திருக்கா. அதெல்லாம் ஒரு பெரிய கலையா வளர்த்து அதெல்லாமும் பண்ணியிருக்கா. இந்த தமிழ் படிக்கிறதுன்னு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஹாப்பியா யூ ஷுட் கோ டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் அண்ட் என்ஜாய் திஸ் தமிழ் இன்பம். தட் இஸ் மை ரிக்வெஸ்ட். இந்த பதிகம் மட்டும் இல்லை, இதே மாதிரி மேட்டில் இருக்க மற்ற பதிகங்கள்லாம் அப்படி இப்போ நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பாட்டுக்கு வரலாம். வெங்கனார் முப்புறம் ஓர் வினாடிக்குள்ளே, வெங்கனார் வெம்மையான கண்களை அப்படியே உஷ்ணத்தோட சுட்டரிக்கிறாப்புல பாக்குறதுன்னு, ஆனா அப்படியே கண்ணிய சுட்டுடுவான் போல் இருந்தது. அவன் கோபம் அப்படி இருந்தது. அப்படி கோபம் மிக்க கண்களை உடையவராய் முப்புறத்தையும் ஓர் வினாடிக்குள்ளே ஒரு க்ஷணத்துல எரித்தார். வெறு நகையா, சும்மா ஒன்னும் ஆயுதம் எடுக்கல, அம்பு போடல, வில்லு எடுக்கல, சண்டை போட ஒன்னும், ஒரு போர் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஜஸ்ட் சிரித்தார் எரித்தார் முதற்பார் வயிலே பின் என்பார் அருணகிரியார். அப்படி வெறு நகையார், வெறுவன அந்த சிரிப்பினாலேயே அதை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு. என்கிட்ட போரிடுவதற்கு அவ்வளவு தகுதி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு. அந்த நகையாலே எரித்த அதி வீரநாமி பைங்கண் நாகத்தை இளப்பாவையார் முன் பரிந்தாட்டி வலியேற்கும் பிடாரநாமி. பைங்கண் நாகம் பசுமை பசிய கண்கள் பாம்புக்கு அப்படி சொல்ற பைங்கண் நாகம்னு சொல்றது. அப்படி பைங்கண் நாகத்தை இளம் பாவையார் முன், இவ என்ன பண்ணா, தாருவனத்து ரிஷிக்கள்ல இவ என்ன பண்ணா, பாம்புகளை எல்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு புதுசா நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. திருவுந்தியார்ல பார்த்துருக்கோம். வெஞ்சின பாம்புகள் வீய விடுத்தனர் நஞ்சணி கண்டன் முந்தி பர நல்ல அணி ஆக்கினன் முந்தி பர. இதெல்லாம் ஏன் ஞாபகம் இருக்குன்னா, மறக்க முடியாது. ஒரு வாட்டி நீங்க அதை முருகனார் தமிழ் படிச்சுட்டீங்க, நான் உள்ளன்போடு படிச்சுட்டா மறக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். வெஞ்சின பாம்பு சீரிப்பாய்கின்ற சினம் மிக்க பாம்புகளை வீய விடுத்தனர். இவர் அழிந்தே போக வேண்டும் என்று விடுத்தார்கள் அந்த தாருகவன ரிஷிகள். அப்போ யார் மேல? நஞ்சனி கண்டன் மீது. ஆலகால விஷயத்தையே சாப்பிட்டோர் மீது இந்த பாம்புகளுடைய விஷயம் என்ன பண்ண முடியும்? நல்லணி ஆக்கினன் உந்தி, அவற்றை எல்லாம் ஆபரணமாக ஏற்றுக்கொண்டார். அததான் இங்க சொல்றார். அப்போ அந்த ரிஷி பத்தினிகள் இவருடைய சிவ தேஜஸ்னாலே கவரப்பட்டவர்கள், ஆகர்ஷிக்கப்பட்டவர்கள், தங்கள் மனம் அகந்தை மனம் கரைய பெற்றவர்கள், அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள். அவ பயந்தே போயிட்டாலும், ஐயோ இவ்வளவு பெரிய பாம்பு எல்லாம் வந்தா, பெரிய பெரிய பாம்பு எல்லாம் வந்து இந்த இளம் துறவி மேல வந்து பாயறதே என்ன ஆகுமோன்னு பயந்து போனாலும், அவர்கள் முன்னாலே பரிந்தாட்டி தன்னை காப்பாற்றிக் கொள்வது என்பது அவர்கள் மீது வைத்த பரிவினாலே. என்ன தமிழ், என்ன அர்த்தம்? பரிந்தாட்டி பலி ஏற்கும். பலினா நைவேத்தியமாக நல்லெண்ணெயாக்கினான். அவற்றையெல்லாம் தனக்கு வைக்கப்பட்ட ஒரு பலியாக நைவேத்தியமாக ஏற்றுக்கொண்டு அதை அணிந்து கொண்டார் சிவபெருமான். அப்போ அதனாலதான் அவருக்கு நாகாபரணம்ன்ற பேரே அப்படிதான் கிடைச்சது. பரிந்தாட்டி பலி ஏற்கும் பிடாரனாமே. இந்த பிடாரன்ற வார்த்தைக்கு பாருங்க, பீடு ஹரன் பிடாரம், பாம்பு பிடாரம் அது ஒரு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். பீடுன்னு பழைய வினைகள் நம்மை துன்புறுத்துபவை பீடன்வா. பீடு துன்பம், மிகப்பெரிய துன்பம். ஹரன் அதை அடியோடு ஒழித்து கட்டுபவர், அழிப்பவர். பிடாரன்னு அப்படி வரும். பிடாரன், பிடாரி, இதெல்லாம் ஒரு இது. வீடு ஹரி, ஹரன் ஹரி, இதெல்லாம் கூட பெரிய அர்த்தம் இருக்கு. நம்ம நம்ம பெரியவாள்லாம் சாதாரணமா ஒரு பேரை வைக்கல. வீடு ஹரன், பிடாரன் சிவன், வீடு ஹரி, பிடாரி மகாவிஷ்ணு. ஹரின்னு அவர்தான் சொல்றது. இப்போ அடுத்த வரியில செங்கனான் நான்முகனும் தேடிக்கானா செழுஞ்சுடர் தூணாய் எழுந்த சிவன் தானாமே. இதுக்கு அர்த்தமே சொல்ல வேண்டாம். செங்கனான் சிவந்த கண்களை உடையவர் மகாவிஷ்ணு. நான்முகனும் தேடி காண முடியாத அந்த செழுஞ்சுடர் தூண் அக்னி ஸ்தம்பமாக
எழுந்த சிவன் தானாமே. அத சாட்சாத் அருணாச்சலேஸ்வரர்னா பகவான் அப்படி சொல்றார். அங்கனால் அம் பிளஸ் கண். அப்படி வெங்கடார் திருபுறத்தை எரிப்பதற்கு வெங்கடார், பைங்கண் நாகம் அப்படியே சுட்டெரிக்கின்ற விழிகளையுடைய பாம்புகளை அடக்கிய விழிகள், செங்கனான் சிவந்த கண்களையுடைய மகாவிஷ்ணுவையே தன் அடிக்கு பணிய வைத்தவர். இப்படிப்பட்ட கண்களிலே இவ்வளவு பெருமைகளை வைத்துக் கொண்டிருப்பவர் என்ன பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வெங்கன் இல்லை, அது இல்லை, இது இல்லை. என் மீது பரிவு கலந்த பார்வை, என் மீது கருணை மிகுந்த பார்வை. அன்கணால் அம் என்றால் அழகிய, என்கிட்ட மட்டும் ரொம்ப அழகான கண்களினாலே எனக்கு அப்படிலாம் இருந்திருப்பாரா? அப்படி ஒரு ஆச்சரியம் நான் படும்படியான வகையில எப்படி அப்படி முருகனார் அப்படி ஆச்சரியப்பட்டு சொல்றார். அங்கனால் அம் அழகிய, அழகிய கண் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். அப்படிப்பட்ட கண்களினாலே என்னை அடிக்க ஆண்ட பெம்மான், தன்னுடைய திருவடிகளிலே என்னை ஆட்கொண்ட தலைவர் அவராகில் அருணை ரமணே சன்னாமி. அவர் யார் என்று கேட்பீராகில் அவர் அவர்தான் இந்த அருணாச்சலத்திலே சிவபெருமானாக வீற்றிருக்கின்ற நம்முடைய பகவான் என்று பெருமிதப்படுகிறார், பெருமை பாராட்டுகிறார். நீ அடுத்த பாடலிலே 3வது பாடல், அன்பாலே கல்லறியால் வழிபட்டார்க்கும் மனப்பான்மை குறித்து அருள் செய்வல்லாமே, என்பாலே பும்பாவை ஆக்கலானி இருத்தி பல அன்பரை கொண்டு ஏற்று மாமே, துன்பாலே சுடச்சுட நோக்கிப்பார் உள்ளே சுடச்சுடர் பொன் போல் ஒளிர் சிற்ஸ்வரூபனாமே, அன்பாலே மகிழ்ந்தென்னை ஆண்ட பெம்மான் அவனாகில் அருணை ரமணே சன்னாமி. வன்பாலே கல்லெறியால் வழிபட்டார்க்கும், வன்பாலே வன்மைமிக்க வனத்தவராய், சாக்கிய நாயன சவணவதத்தை சேர்ந்தவர். இவருக்கு ஈஸ்வரன் மேல அளவு கடந்த பக்தி வந்துடுது. அங்க புஷ்பத்தை வச்சு பண்ணா மற்றவாள்லாம் நம்மளை கண்டுபிடிச்சிடுவா, துன்புறுத்துவா. இப்போ இது ஒரு ஆஸ்பெக்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அரபிந்து பெங்கால் எங்கேயோ இருக்கு, பாண்டிச்சேரி எங்கேயோ இருக்கு. அவருக்கு அந்த கோர்ட் அவரை விடுதலை பண்ண உடனே செடிஷன் சார்ஜ் அது இல்லை. தாய்நாட்டுக்கு என்ன அவர் பாடுபட்டார், விடுதலைக்கு உழைச்சார், அதுக்கு போய் எப்படி அதை செடிஷன் சொல்ல முடியும்? செடிஷன்னா தாய்நாட்டுக்கு துரோகம் பண்றது. அது இட் வில் நாட் ஸ்டாண்ட் இந்த ஐஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு அவர் விடுதலை பண்ணிடுறார். இவரு ராத்திரியோட ராத்திரியா டிராவல் பண்ணி இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இல்லாத ஏரியா எதுன்னு பார்த்து பிரெஞ்சுக்கு இருக்கிற அந்த பாண்டிச்சேரியில போய் ஏன் அங்க போறார்? இங்க இருந்தா திருப்பி இவன் தொல்லை கொடுத்துட்டே இருப்பா. ஒரு பீஸ்ஃபுல்லா நிம்மதியா பகவானை நினைச்சு இருக்க முடியாது. ஏன் பகவான் வீட்டை விட்டு மதுரையில இருந்து ஓடி வந்து திருவண்ணாமலை உட்காந்துட்டார் யாருக்கும் தெரியாம? வீட்டுல அப்படி இருக்க முடியாது. இவர் இங்க திருவண்ணாமலை வந்து உட்காந்து ஆன்ம சுகத்துல மூழ்கி இருக்க மாதிரி வீட்டுல முடியாது. அந்த அட்மாஸ்பியரும் இவ உள்ள இருக்கிற பால் ஆடக்கூடாது, அது தயிரானோன்னா அது இருக்கிற பானையும் ஆடக்கூடாது. அது கெட்டி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு ஆட்டினாலும் பானை ஆடினாலும் உள்ள இருக்கிற ஆத்மா ஆடாது. அது வேற விஷயம். புரிஞ்சுடுத்துன்னா தெரிஞ்சுடுத்துன்னா அது அந்த ரியலைசேஷன்றது வர வரைக்கும் கொஞ்சம் டிசிப்ளின் அவசியம் வாழ்க்கையில். இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இத்தனை மணிக்கு தான் குடிக்கணும், இத்தனை மணிக்கு பூஜை பண்ணணும், இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போகணும், இத்தனை மணிக்கு வந்தால் ஒரு சந்தியாவந்தனம் விடாம பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணுறது ஒரு டிசிப்ளின், பூஜைன்றது ஒரு டிசிப்ளின். இப்படி ஏதோ ஒன்று வச்சுக்கணும். தொடர்ந்து அதை பண்ணும் பொழுது அப்போதான் இந்த மைண்ட் கெட்ஸ் ட்ரெயின்டு. எதை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறோமோ அதுல மைண்டு அதையே திருப்பி திருப்பி அதையே நினைச்சுட்டு இருக்கும். ஏன் நான் பகவான் தத்துவங்களே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இந்த பூஜை கீஜை இதெல்லாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை கிடையாது,
சிரார்த்த நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பகவான் சொல்லிட்டாரு. எல்லாம் பிரம்மம் தான். பகவான் வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பகவான் உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணாரா? ஏடா கூடமா பேசுறவா நெறைய பேர் இருக்கா. அதெல்லாம் ஒரு உதாரணமா வச்சுக்கக்கூடாது. அது முதல்ல கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கம்யூனிசம் மாரி. சங்கதிக்கு உதவாது. ஸ்ரீகிருஷ்ணரே சந்தியாவந்தனம் பண்றார். திரிகால சந்தியாவந்தனம் பண்றார். நம்ம எந்த மூலைக்கு? கிருஷ்ணரை நினைச்சுக்கணும். ராமரை நினைச்சுக்கணும். அந்த இடத்துல ஈஸ்வரனை நினைச்சுட்டு போட்டு குழப்பக்கூடாது. பகவான் நினைச்சு. பகவான சந்தியாவந்தனம் பண்ணாத நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் இருக்கின்ற இடத்துல அந்த அட்மாஸ்பியர் சரியா இல்லைன்றதுனால அந்த சாக்கிய நாயனார் 63 நாயன்மாருடைய ஒருவராக அவருடைய பக்தியினாலே சிவபெருமானாலே ஏற்றம் பெற்றவர். கல் எடுத்து அடிச்சு வழிபட்டார். டெய்லி சிவலிங்கத்தின் மேல கல் அடிக்கிறது. சுத்தி இருக்கிற சமணர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆனா சிவபெருமான் என்ன பண்ணார்? வன்பாலே மனச கல்லாக்கிண்டு வன்மை கொடூரமாக கொடுங்கோன்மையாக சிவலிங்கத்தின் மீது ஏதோ அளவு கடந்த வெறுப்பு இருக்கிறாப்பல காமிச்சுண்டு கல் எறியால் வழிபட்டார்க்கு கல் எறிந்து வழிபட்டவர்க்கு அவர் கல்லெறிந்த காரியத்தை நினைக்காமல் மனப்பான்மை குறித்து அருள் செய்வல்லாமே. அவருடைய மனப்பான்மை எப்படி இருக்கு? ஆட்டிடியூட் அண்ட் டெம்பரமெண்ட். அதை மட்டும் பார்த்து அவருக்கு 63 நாயன்மார்களே ஒருவராக ஏற்றி வைத்த பெரும் வள்ளல். அருள் செய் வள்ளலாமே. அப்படிப்பட்டவர் எங்கள் பகவான். எம்பாலே பும்பாவை அக்காலாதி என்பாலே என்புன்னா எலும்பு. எலும்பாய் இருக்கின்ற ஒன்று குவியலை பூம்பாவையாக ஆக்கலாதி பூம்பாவையாக ஆக்குதல், எலும்பு பெண்ணாக்குதல். முதலாய ஆதினா அப்படிப்பட்ட முதலாய பற்பல சித்திகள் இருத்தின்னா சித்திகள் பற்பல சித்திகளை பல அன்பரை கொண்டு இயற்றுமாமே. சுந்தரர் கூட தான் கடல்ல முதல்ல ஒழுங்கிடுத்து பாலன அழும் பொழுது இவர் அந்த இடத்துல கடலையும் வரவழிச்சு முதலையும் வரவழிச்சு முதல்ல வாயில பையனையும் வரவழிச்சு அந்த பையன் 16 வருஷம் முன்னாடி போயிட்டானா, அதனால அவன் இப்ப எப்படி இருப்பானோ அது மாதிரி வரவழி. எப்படிப்பட்ட சித்திகள் இதெல்லாம். அததான் சொல்றேன். இருத்தி பல அன்பரை கொண்டு ஒத்துரா 2 பேரா சொல்றது. ஏகப்பட்ட அன்பர்களை கொண்டு ஏற்றுமாமே. எங்க பகவான் சித்திகள் பண்ணலன்றீங்களே, அடியவர்கள் பண்ற சித்தி எல்லாமே பகவான் பண்ணதுதான்ற. துன்பாலே சுடச்சுட நோக்கிற்பார் உள்ளே. துன்பாலே இங்க நோற்பது நோன்பு காப்பது விரதம்னு அது ஒரு வகையான துன்பம். ஆனா அதை சேர்ஃபுல்லா பண்ணுவா. இன்னைக்கு நான் உண்ணா நோன்பு உண்ணாவிரதம் அப்படின்னு வச்சுட்டா சாப்பிட மாட்டேன். they will undergo that ordeal cheerfully. துன்பாலே சுட சுட நோக்கிற்பார் உள்ளே. நோன்பு நோற்பார்களுக்கு உள்ளே சுட சுட பொன் போல. பொன்னை சுட்டால் எப்படி அது மேலும் மேலும் பிரகாசிக்கும். சுட சுட பொன் ஒளிரும். அப்படி அன்பர்களை துன்பங்களை கொடுத்து சுட சுட அவர்களுக்கு சோதனைகள் செய்து அவர்கள் அப்படியே அவருடைய பெருமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. திருநீலகண்டதுக்கெல்லாம் அப்படித்தானே 50 வருஷம் அப்படிதான் இருந்துட்டார். ஐம்புலன்களை அடக்கி வென்ற ஐம்புலனின் மிக்கீர் சேர்க்கிறார். ஐம்புலன்களை அவரை மாதிரி கட்டுப்படுத்திடுவார் உண்டா? அவருக்கு மீண்டும் இளமையை கொடுத்து மனைவியாருக்கும் இளமையை கொடுத்து மறுபடியும் அவரை ஹாப்பியா பண்ணி அவர் 63 நாயன்மார்களை ஒருவராக்கி எப்படியெல்லாம் அவருக்கு மரியாதை பண்ணார் ஈஸ்வரன். அப்படி துன்பாலே சுட சுட நோக்கிற்பார். நோன்பு நோற்பவர்களுக்கு அவர் உள்ளே இருக்கின்ற பெருமைகளை அவருடைய மகத்துவத்தை
சுட சுட பொன் போல வெளிப்படுத்தி ஒளிர்கின்ற சித் ஸ்வரூபனாமே, சைத்தன்ய ஸ்வரூபர் பகவான். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார்? என்னை பொறுத்த வரைக்கும் அன்பாலே மகிழ்ந்து என்னை ஆண்ட பெம்மான். என் மீது என்னை கொஞ்சம் கூட கோச்சிக்காம, நீ இப்படி பண்ண தப்பு, அப்படி பண்ண தப்புன்னு ஒரு சின்ன ஒரு அன்பிளசண்டா ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு செய்கை கிடையாது, ஒரு கண் நோக்கு கிடையாது. அப்படி அரவணைத்து மகிழ்ந்து என்னை ஆட்கொண்ட என் தலைவர், நான் எச்வி சார் தான் நினைச்சுக்கிறேன். 18 வருஷம் பழகி ஒரு சின்ன நாட் 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 1% கூட ஒரு மனஸ்தாபம் இல்லாம அப்படி மேல ஒரு அன்பை பாராட்டி அன்பை கொட்டி நான் அவர்கிட்ட கத்துன்றதை விட அவருடைய அருள் தான் எனக்கு கத்து கொடுத்தது. அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். பிசிக்கலா உட்காந்துச்சு இதுதான் வார்த்தை, இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு அவர் சொன்னது எவ்வளவோ வருடங்களுக்கு இருந்தாலும் கூட அவருடைய அருள் தான் என் உள்ளத்திலே புகுந்து என் புத்தியை தூண்டி எனக்கு அவர் சொல்றதெல்லாம் கத்துக்கும்படியாக அந்த தகுதி எனக்கு வந்ததுக்கு காரணம் அவர் என் மீது பொழிந்த பாசம், பெற்ற தந்தை போல பொழிந்த பாசம். நினைச்சு பார்க்கும்போது உள்ளம் நெகிழ்ந்து போகின்றது. இப்படியெல்லாம் ஒரு டீச்சர் கிடைப்பாரா? தன்னுடைய மாணவர்கள் மீது ஒரு அளவு கடந்த அக்கறை கொண்டு இவர்களெல்லாம் நன்னா இருந்தா போறோம், அதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும், அப்படி ஒரு ஆசிரியர் எனக்கு கிடைத்தார். அன்பாலே மகிழ்ந்து என்னை ஆண்ட பெம்மான் முருகனார் எவ்வளோ துடிச்சு போனோம் பகவானை நினைக்கும் பொழுதே. எப்படியெல்லாம் அவர் அனுபவிச்சிருக்கார் பகவான. இப்படியெல்லாம் இந்த பாடல்கள் இயற்றியதெல்லாம் பகவானுடைய பெரும் கருணை. தமிழ் மொழிக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்ற ஒரு பதிகம் இது. இப்படியெல்லாம் என்னை மகிழ்ந்து ஆண்டு கொண்ட தலைவர் அவனாகில் அவர் யார் என்று கேட்பீராகில் அவராகில் அருணை ரமணேசனாமே என்கிறார். 4வது பாடல். உரிமை பாரா ஒரு மொழியால் ஒரு மொழிக்குடைய நாமே பெருமை பாராட்டி ஹரி பிரமத்தாமும் பெய்களத்தம் முடிக்கணையும் பெருமானாமே இருமை பாராட்டி தன்னிடத்தில் நீங்காது இழுத்து ஒரு தன்மயப்படுத்தும் இறைவனாமே அருமை பாராட்டி எனை ஆண்ட பெம்மான் அவராகில் அருணை ரமணேசன் நாமே. பாராட்டி உலகெழும் இந்த 7 உலகங்களிலும் அவை தனக்கு உரியவை என்ற அந்த உரிமை பாராட்டுதல் இதெல்லாம் இதுதான். அதாவது 7 உலகத்திற்கும் முடிசூடா சாம்ராஜ்யபாதிபதியாக ஏகசக்கராதிபதியாக இருந்து கொண்டு தானே அதை உணர்ந்து ஒரு மொழியால் ஒரே மொழி மௌனம் தான் இந்த உபதேசம். இது ஒரு மொழி, ஒரு மொழியில இந்த 2 அர்த்தம் வச்சுக்கலாம். இப்படி இந்த மௌனம் என்ற மொழியின் அதிகமா இருக்கு. அந்த மௌனம் என்ற மொழியினாலே ஒரு உடையவனாமே அப்படி வரணும். அங்க இடத்துல குறுக்குடியாமே. அப்படி இந்த 7 லோகம்னு ஒரு பேச்சுக்கு சொல்றார். 4 கோடி சராசரங்கள் அத்தனையும் தன்னுடைய வெங்கற்ற கொடை கீழ் அடக்கி ஆளும் ஏகசக்கராதிபதியாமே மௌனத்தினாலே ஆளுகின்றவராமே பெருமை பாராட்டி இந்த மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் பெருமை பாராட்டி ஈஸ்வரனுடைய பெருமைகளை பாராட்டும்படியாக செய்து தாமும் பெய்களால் தம் முடிக்கு அணியும் அவர்கள் 2 பேருமே ஈஸ்வருடைய திருவடிகளை ரொம்ப மகிழ்ந்து சந்தோஷமா தன்னுடைய தலையிலே சூடிக்கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட பெருமானாமே பெருமையை உடையவனாமே அது மட்டுமா இருமை பாராட்டி தன் இடத்தில் நீங்காது இருமை பாராட்டி பக்தர்கள் அவரிடத்துல வந்தார்கள். நாங்க அவருக்கு அடிமைகள் என்று சொன்னார்கள். அவர்தான் எங்களுக்கு குருன்னு சொன்னார்கள். ஆனா இவரோ
முருகனார் இதை நிறைய வாட்டி உனக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். குரு என்பது கிடையாது, சிஷ்யன் என்பதும் கிடையாது. பகவானை பொறுத்தவரையில அனைத்தும் அஜாதம், எல்லாமே ஒண்ணுதான். அவருக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நீங்க தான் குருன்னு இருமை பாராட்டி வந்து அடைந்தவர்களை தன்னிடத்திலிருந்து மறுபடியும் அவர்கள் நீங்கி விடாமல் தன்னிடத்திலே ஒன்றாக இழுத்து சேர்த்து கொண்டு, இழுத்துன்னே சொல்றாரு, இழுத்து அப்படியே பலாத்காரமா ஆக்ரோஷத்தோட உன்னை விட மாட்டேன் அப்படி இழுத்து அவர்களே இருமை பாராட்டி வருபவர்களை எல்லாம் ஒருமை பாராட்டி தலைவனாவே இறைவனாவே அப்படிப்பட்ட தெய்வம் ரமண மகா தெய்வம் இந்த ரமணேஸ்வரர். இழுத்து ஒரு தன்மைப்படுத்தும் இறைவனாமே. இதெல்லாம் மட்டுமா என் மீது அருமை பாராட்டி என்னை அண்டாபேமான். அதான் நாயனோ கிடைத்தற்கரிய ஒரு பெரிய ரத்தனம் போல நினைச்சு என் மீது ஒரு அவ்வளவு அருமை பாராட்டி இந்த அருமருந்தன்ன ஒரு முருகனார் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. அப்படி ஒரு சந்தோஷப்பட்டு அருமை பாராட்டி என்னை அண்டை என் தலைவர் பெம்மான் யார் என்றால் அவனாகில் அருணை ரமணேசனாமி. அவர்தான் எங்கள் அருணாச்சலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற எங்கள் பகவான். இந்த பாட்டு இருக்கா, 5வது பாட்டு நீங்க 2 வாட்டி படிச்சா உங்களுக்கு மறக்காது. அப்படி ஒரு பாட்டு எனக்கு அப்படி சொல்லி ஒரு வாட்டி ஒரே வாட்டி கேட்டவே தஞ்சமென தாழ் சேர்ந்தார் பாரம் எல்லாம் தன் தலைமையில் தலைவிதியாய் தாங்குமாமே. சஞ்சலமுற்றோங்கும் உபசாந்த வாழ்க்கை தற்சேர்ந்தார் தமக்கு இயல்பில் சமயுமாமே. நஞ்சு குடித்தாலும் பைனாக கோட்டு நாப்பனகப்பட்டாலும் நவையின்றாமே. அஞ்சலென சொல்லி எனையாண்ட பெம்மா அவனாகில் அருணை ரமணே சன்னாமி. தமிழ் பொருள் இன்பம், சொல்லின்பம், அந்த தமிழ் இன்பம், ஆன்மீக இன்பம். முருகனாருக்கு நிகர் முருகனார். தஞ்சவன் தாழ் சேர்ந்தார் பாரத யோகக்ஷேமும் மகாமியம் கிருஷ்ண பரமாத்மா. விதமான சகதர்மங்களில் நீ என்னையே சரணடைவாயாக. உன்னுடைய யோகக்ஷேமத்தை எல்லாம் யோக வாரத்தெல்லாம் கூட நான் வகிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன், நான் பார்த்து கவலைப்படாத. எவ்வளவோ அடியவர்களுக்கு அவர் பார்த்துட்டவர் தானே மகாபக்த விஷயத்துல. சக்குபாயா ஜனாபாய் ஜெனிபாய் வீட்டில் அவரை கட்டி விடுமூட்டு வெளில போட அவர் அவுத்து விட்டுட்டு இவர் அவரை மாதிரி அங்க வீட்டுல அடைப்பட்டு கிடக்குறாரு. இப்படியெல்லாம் எப்படியோ செஞ்சிருக்க. ஏதோ ஒரு நல்ல ஒரு நவரத்னம் கொடுக்குறாரு அவருக்கு, ஒரு அன்பளிப்பா. இதெல்லாம் என்ன இது எனக்கு போய் கொடுக்குறேன்ட்டு தூக்கி சந்திரபாகா நதியில போட்டுருக்காரு. அவர் கொடுத்தவரோ துடிச்சு துடிச்சு போற, இப்போ உனக்கு போய் கொடுத்தேன்னு மூளை கட்ட பயங்கரமா திட்டி விட்டுறாரு இவரை. இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னதுக்கு இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு கிடுக்கிடுங்க நதியில குதிச்சு ஒரு 10 கல்லு எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க நீங்க. அது எல்லாமே நவரந்தங்கள கேப்பா. அது என்ன நம்ம ஒரு கல் கொடுத்தா ஒரு 10 கல் கொடுக்குறாரு, அப்படி திடுக்கிட்டு போகிறார். இப்படியெல்லாம் யோகக்ஷேம மகாமியகம்னா இப்படியெல்லாம் தான். சமர்த்த ராமதாசருக்கு அவர் விளையாட்டா அவருக்கு உண்டி வச்சு அடிக்கிறது பிடிக்கும், விளையாட்டு அது குறிப்பாத்து அடிக்கிறது அது ஒரு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒருத்தருக்கும் ஒரு இது, ஒரு பறவையை பார்த்து அடிக்கிற ஊதுறது. எல்லாரும் இவர் வந்து குருவா, இவரை நம்பி 10 பேரு அப்படின்னு கேலியா சொல்லி இப்படிப்பட்ட குருவெல்லாம் ஏன்டா வச்சுட்டு இருக்கீங்க, இவங்க கொஞ்சம் கூட நெஞ்சில இறக்கம் இல்லாமல் இப்படி பறவையை போட்டு அடிச்சு இதெல்லாம் என்ன இது, நம்ம மனம் கசந்து போய் அவ பேசுற, இப்படி ஒரு உயிரை கொள்ளலாமா, இது என்ன கடுமையா போச்சுன்னு உண்மையா மனம் பரிதவித்து அவர்கள் அழுதார்கள். அவ்வளோ ஆக்ரோஷத்தோட திட்டினார்கள். அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டார். அது எதாவது ஆச்சரியம் என்னன்னு பெரியவாள்லாம் திருப்பி பேசுறதே இல்லை.
எல்லாத்தையும் அவ அவ டு கிவ் வென் டு தர் ஃபீலிங் அவ ஃபுல்லா தீர்த்துட்டோம். பாவம் மனசுல இருக்கக்கூடாது. வெளில வந்துட்டோம். எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு அவர் மெதுவா நடந்து போய் அந்த பறவை அடிபட்டு விழுந்து கிடக்கிற பறவையை தூக்கி தூக்கி வானத்துல விட்டு எறிய அது பறந்து போயிடுதான். அதுக்கு மேல யோகக்ஷேமம் வகாமிய முடியுமோ? அப்படியெல்லாம் பண்ணியிருக்கார் பகவான். அப்படி தஞ்சவன தாழ் சேர்ந்தார் பாரமெல்லாம் தன் தலைமேல் தலை விதியாய் தாங்குமாமே. என்ன வார்த்தை பாருங்க. அதே தனக்கு உற்ற தலை என்னுடைய ஃபேட், என் தலை விதி. அடியால் அடியாரிட்ட ஆணையல்ல ஆணையெல்லாம் வேண்டுகோள்களை எல்லாம் முடியால் தரிக்கும் பராபரனாமே. முருகனார் இன்னொரு இடத்துல இப்படி அதேதான் இங்கேயும் சொல்ற தலை விதியாக அது தனக்கு உற்ற விதி. அதுல இருந்து என்னால மீறி போக முடியாது. என் தலை விதி அது அப்படி தாங்குமாமே. சஞ்சலம் அற்று சஞ்சலம்ன்றது இங்க வந்து சந்தேகம். அதனாலதான் சஞ்சலம் வரும். இதனால சற்றுல மீதி 3 2 தடைகளையும் சொல்றார். முத்தடைகள்னு சொல்லி நிறைய பார்த்திருக்கோம். அது அறியாமை, சந்தேகம், விபரீதம் இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா பார்த்திருக்கோம். அதை இங்க நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். சஞ்சலம்னு நடுவில் இருக்கிறத சொல்றார். அதனால முன்னாடி இருக்கின்ற அறியாமையை தெரிவிச்சுக்கணும், பின்னாடி இருக்கின்ற விபரீதத்தையும் தெரிவிச்சுக்கணும். சோ இந்த 3ம் அற்று ஓங்கும் சாந்த வாழ்க்கை, இந்த சாந்தமே சுபாவமாக இருக்கின்ற அந்த சாந்த வாழ்க்கையை, சாந்த இயல்பை தற்சேர்ந்தார் தமக்கு இயல்பில் சமயுமாமே. தன்னை வந்து அடைந்தவர்களுடைய தன்மையாக, அவருடைய நேச்சரா, அவருடைய சுபாவமாக சமயுமாமேன்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை. அப்படி அவர்களை பக்குவப்படுத்துவாராம் பகவான். சமைத்தல்னாலே பக்குவப்படுத்த. சமைக்கிறதுனாலே பக்குவமற்ற ஒன்றை பக்குவப்படுத்தி அது அப்படிதான் நம்ம சாப்பிட முடியும். ராவா இருந்தா சிலது சாப்பிடலாம், சிலது சாப்பிட முடியாது. அதை வேக வச்சுதான் சாப்பிடணும். அதாவது உப்பு போட்டு அதை போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி பண்றது. இங்கே இயல்பில் அமையுமாமே இல்லை, சமயுமாமே. அண்டா அண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் கண்டாரும் கிடையாது விண்டாரும் கண்டதில்லை. ஆண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ அங்கே செல்லவோ ஏழை அல்லவோ நேரமாகுதல்லவோ ஏ மெத்த கடினோ உமதடிமை ஐயே ஏ மெத்த கடினோ. இது எவ்வளோ கஷ்டம் பாயுது இந்த ஆன்மானுபூதி பெறுவது, அந்த இடத்துல போய் சேர்றது. இதை கண்டாரும் விண்டதில்லை, விண்டாரும் கண்டாரும் கிடையாது, விண்டாரும் கண்டதில்லை. சொன்னவாள்லாம் 1000 பேச்சு பேசுறா, அவ பார்க்கறது இல்லை. கண்டாரும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இது அந்த இடம் எப்படி இருக்கும்னா, அண்டாண்ட கோடியெல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும். அந்த சமைந்திருக்கும்ன்ற வார்த்தை மகா பெரியவாள்லாம் எவ்வளவு கரெக்டா யூஸ் பண்றான்றதுக்கு சொல்றேன். இந்த உலகத்துல அகந்தைப்பட்டு பார்க்கும்போது இவனுக்கு வியாதி, அவருக்கு செல்வம், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் கண்ணு தெரியல, பிறக்கிறதே செவிடனா பிறக்கிறான், 1000 பக்குவமற்ற தன்மைகளை மீண்டும் மீண்டும் பார்க்கின்றோம். இதெல்லாம் பார்த்து கடவுள்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேட்கிறோம். ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான், ஒருத்தன் ஐடிசி கிராண்ட்ல போய் 20,000த்துக்கு சாப்பிட்டு வரான். இதெல்லாம் இறைவன் இல்லைன்றதை தான் சொல்றது. பர்டிகுலர்லி அக்னாஸ்டிக்ஸ் அப்படிதான் பேசுவாங்க. ஜஸ்ட் டோன்ட் வரி அபவுட் காட். இல்லாத ஒன்றை நினைச்சிருக்க, கஷ்டப்படாதீங்க.
ஆனா உண்மை நிலை எப்படி இருக்கு? நீ அந்த இடத்துக்கு போயிட்டா, எந்த மாதிரியான எல்லா வித்தியாசங்களும் மறைந்து போகும். அங்கே ஒன்றாய் அங்க ஏகவஸ்துவாய்ன்னு அர்த்தம் அந்த ஒன்றாய்க்கு. ஒன்றாய் சமைந்திருக்கும். அங்கே ஏகவஸ்துவாக அங்கே பக்குவப்படுத்தப்பட்டு இருக்கும். அங்க போனா நீயும் அந்த ஏகவஸ்துவாயிடுவ. அப்பதான் உனக்கு அந்த பக்குவப்பட்டு இருக்கின்ற விஷயம் பிடிபடும். அப்படி தற்சேர்ந்தார் தன்னை அடைந்தவர்கள் தற்சார்ந்தார். தமக்கு இயல்பில் அவர்களுடைய இயல்பாகவே இதை அவர்களை பக்குவப்படுத்தி விடுமாமே. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பண்ணுமே இந்த பகவான். நஞ்சு குடித்தாலும் பைன்னாக கோட்டு நாப்பனகப்பட்டாலும் நவை இன்றாமே. நஞ்சு குடித்தாலும் நம்ம விஷத்தையே குடிச்சாலும் பைன்னாகம்னா யானை. நாகம்னு நினைச்சுக்காதீங்க. பைன்னாகம்னா யானை. கோட்டு நீட்டல் விகாரம் கோடு தந்தம். அந்த 2 தந்தங்களுக்கு இடையிலே நாப்பண் நான்னா அந்த நாக்கு அந்த யானை வாயில போய் ஆட்டுகிறது. அகப்பட்டாலும் நவை என்றாமே. நவைனா துன்பம். துன்பம் ஒண்ணுமே இல்லையே. பகவான் நம்மளை காப்பாத்திடுவாரு. எவ்வளவு கடுமையான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அப்படிப்பட்ட நல்லா போச்சு. சுத்தி என்ன சுத்தி பார்க்கும்போது அப்படிப்பட்ட அதிசயங்கள் பகவான். பட் ஹி டசன்ட் டூ இட் ஓவர் நைட். அதுதான் பகவான் கிட்ட. நீங்க அது கடுமையா பிளான் பண்ணணும், உழைக்கணும். அப்படி உழைக்கிறதுக்கு உங்க புத்திக்கு நல்ல புத்தி கொடுப்பாரு அவரு. என்ன பண்ணணும் போச்சு எல்லாம் நம்ம தெரியாது. கோவம் வரும். கடைசி நிஜமாவே காப்பாத்தி மொத்தமா வந்து சொல்லுவா. இப்ப நாங்களே நம்பவே டோட்டலி திருப்பி மானம் மரியாதை எல்லாம் காப்பாத்தி அவங்களை மனுஷனா ஆக்கி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. உங்களுடைய குரு இதை பகவானுடைய நம்ம வழிபாடு பகவான் மற்ற குருமார
வெளியில துன்பங்கள் இருக்கும். இந்த உலக வாழ்க்கையில துன்பம் இல்லாட்டா அப்புறம் இந்த வாழ்க்கையே கிடையாது. பட் சில பேருக்கு ஆறா மாதிரி இந்த உலக வாழ்க்கையினுடைய நேச்சர் பனி போல இருந்தா கூட நம்ம அதற்கு ஒரே வழி சரணாகதி. எவ்வளவு படிச்சாலும் நமக்கு அப்படியே அந்த நமது நாத்தி தீக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு இது. இந்த தாவுக்கு தா, ஆவுக்கு ஆ, நாக்கு நா, தஞ்சமெனத்தால் சேர்ந்தார் பாரம் எல்லாம் தன் தலைமேல் தலைவிதியாய் தாங்குமாமே, சஞ்சலமற்றோங்கும் உபசாந்த வாழ்க்கை தற்சேர்ந்தார் தமக்கு இயல்பில் சமையுமாமே, நஞ்சு குடித்தாலும் பைனாக கோட்டு நாப்பனகப்பட்டாலும் நவையின்றாமே, அஞ்சலென சொல்லி எனையாண்ட பெம்மான் அவனாகில் அருணை ரமணே சன்னாமி, அவனாகில் அருணை ரமணே சன்னாமி, அவனாகில் அருணை ரமணே சன்னாமி என்று
தன்னுடைய அந்த சரணாகதி தத்துவம் என்றால் என்ன என்று நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் முருகனார் இந்த பாடலிலே. நேரமும் ஆகிவிட்டது. இந்த அளவிலே இந்த பதிகத்தினுடைய பெருமை அளவு கடந்தது என்பதை மீண்டும் சொல்லி இந்த வகுப்பை இத ரொம்ப தீவிரமா இந்த பதிகத்தை படிச்சு முடிச்சப்புறம் கூட ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிக்கணும். தினமும் கூட படிக்கணும். அந்த மாதிரி ஒரு பகவானிடத்துல ஒரு பக்தியை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த பகவானிடத்துல வைக்கின்ற பக்தி பரமாத்ம வஸ்துவின் மீது வைக்கின்ற பக்தி என்ற ஞானத்தை கூட சேர்த்து சேர்த்து சொல்லுவதே இந்த பதியம். அதுல மனசுல எப்பவுமே இருமை பாராட்டி வந்து சேர்ந்தவர்களை ஒரு தன்மை இழுத்து தன்மயப்படுத்தும், ஒரு தன்மயப்படுத்தும் சொல்லி ஞானத்தை ஊட்டுகின்ற பதியம் இது. இதை மேலும் பார்ப்போம். இது அடுத்த வாரம் இதனுடைய மற்ற மீதம் இருக்கின்ற 5 பாடல்களை பார்த்து அப்பர் பெருமான் அருளியதையும் பார்த்துட முடியும்னு தோன்றது. ஏன்னா இப்போ ஒரு கிளாஸ்ல முடிச்சிருவேன்னு நினைச்சேன். அப்படி அதாவது இன்னைக்கு இது ப்ரோக்ராம் இதை முடிச்சுடணும். அது வந்து இட் இஸ் நவர் அவர் எய்ம் ஆர் ஆப்ஜெக்டிவ். அதுல என்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய சொல்லி அதை கொஞ்சம் விஸ்தாரமா பார்த்து அந்த பதிகத்தினுடைய பெருமைகளை முழுமையாக உணர வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமே தவிர ஒரு மெக்கானிக்கலா இன்னைக்கு பதிகம் 10 பாட்டு முடிச்சிடணும் அப்படின்றது இல்லை. எனவே அடுத்த வகுப்புல இதை மேலும் தொடர்ந்து மீதி இருக்கின்ற 5 பாடல்களுடைய மகத்துவத்தை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத்.